வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 4ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார். கோவை, மதுரை, சிவகங்கை, சென்னையில் மக்களவை தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். தமிழ்நாடு, புதுச்சேரியில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை மறுதினம் மதியம் வெளியீடு. இரு தொகுதிகளில் வாக்குரிமை சர்ச்சையால் கடைசி நேரத்தில் ஏற்கப்பட்ட சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் வேட்புமனு. பல மணி நேர இழுபறிக்கு பின் தேனியில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் மனுவும் ஏற்பு. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மனு ஏற்பு. ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மனு தாக்கல் செய்த மேலும் 4 பேரின் வேட்பு மனுக்களுக்கும் ஒப்புதல். வட சென்னையில் திமுக, அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் நீண்ட பரிசீலனைக்கு பின் ஏற்பு. இருவரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியதால் தாமதமான தேர்தல் அலுவலரின் பரிசீலனை. கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக கனிமொழி வாக்கு சேகரிப்பு. தென் சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்க பாண்டியன் பரப்புரை. தென் சென்னையில் வாக்கு சேகரிக்கும் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன். ஆரணியில் வீதி வீதியாக சென்று வாக்கு கேட்ட அதிமுக வேட்பாளர் ஜிவி கஜேந்திரன். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய சீமான். நாம் தமிழர் வேட்பாளருக்கு ஆதரவாக மைக் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கும் போது மைக் வேலை செய்யாததால் பரபரப்பு. ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு தர முடியாது என்று அவர்கள் சொல்லும் போது ஒரு ஓட்டை தண்ணீர் வர மறுக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு, அதன் ஆட்சிக்கு நாங்கள் ஏன் போட வேண்டும் என்று தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியின் பரப்புரையில் பணப்பட்டுவாடா என புகார். மதுரை அலங்காநல்லூரில் கட்சி நிர்வாகி ஒருவர் பெண்களுக்கு தலா 100 ரூபாய் கொடுக்கும் வீடியோவால் சர்ச்சை. மக்களவை தேர்தலில் போட்டியிடவே அதிமுகவில் வேட்பாளர்கள் இல்லாத நிலை உருவாகி இருப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் தகவல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாக இருக்கு. பல இடத்துல அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்காது. நான் போட்டியிடல, நீ போட்டியிடல என்று ஓடி போய் எங்க கட்சியிலிருந்து எல்லாம் பிடிச்சி அவர்களை வேட்பாளராக போட்டதெல்லாம் தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தல் பத்திரம் தொடர்பான நிர்மலா சீதாராமனின் கணவர் பேசியது அவரது சொந்த கருத்து. தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் கள்ளழகர் மீது மோட்டார்களை கொண்டு தண்ணீர் பீய்ச்சி அடிப்பதை முறைப்படுத்த நேரம் வந்துவிட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நாகராஜன் கருத்து. மதிமுக சார்பில் போட்டியிட எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி இறந்தார் என்பது உண்மையல்ல. கொள்கை, லட்சியம் பெரிது என வாழ்ந்த நண்பனை இழந்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உருக்கம். ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். ஜூலை 13ஆம் தேதி தேர்வு நடைபெறும் நிலையில் இன்று முதலே விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. ஏப்ரல் 4ஆம் தேதி எஸ்கே ஹல்தர் தலைமையில் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். கர்நாடகாவில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் காவிரியில் நீர் திறப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. மதுபான கொள்கை வழக்கில் தன்னை சிக்க வைக்க வேண்டும் என்பதே அமலாக்கத்துறையின் குறிக்கோள் என அரவிந்த் கெஜ்ரிவால் வாதம்.
அமலாக்கத்துறை காவலை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நீட்டித்தது டெல்லி நீதிமன்றம். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. நாடு முழுமைக்கும் ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. பிரேசிலின் அமேசான் காட்டில் காணப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு உயிரிழந்தது. வேட்டையர்கள் பாம்பை கொன்றிருக்கலாம் என தகவல். ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 50,000-ஐ தொட்டது. அடுத்த வாரத்தில் மேலும் அதிகரிக்கும் என்று தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் கருத்து. நடிகர் சித்தார்த்துக்கும் நடிகை அதிதி ராவுக்கும் தெலுங்கானா கோயிலில் நடைபெற்ற நிச்சயதார்த்தம். திருமணம் நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்றதாக சமூக வலைதளத்தில் இருவரும் பதிவு. கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனுவின் போது அவர் அளித்த பத்திரம் தொடர்பாக அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கு? ஸ்ரீராம், இன்றைய தினம் வேட்புமனு பரிசீலனையானது இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையில் இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடப்படக்கூடிய அண்ணாமலையின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது அதிமுக மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள் புதிய புகார் ஒன்றினை தற்பொழுது மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். அதில் வழக்கமாக வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது கோர்ட் ஃபீ பத்திரம் மூலம் செய்யக்கூடாது, நான் ஜுடிஷியல் பத்திரம் மூலம் மட்டுமே வேட்புமனு தாக்கலானது செய்ய வேண்டும் என்பது விதியாக இருந்து வருகிறது. இதுவரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்பவர்கள் அனைவருமே நான் ஜுடிஷியல் பத்திரம் மூலமாகவே வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் அண்ணாமலை தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்புமனுவானது கோர்ட் ஃபீ பத்திரம் மூலம் நீதிமன்ற பயன்பாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கோர்ட் ஃபீ பத்திரம் மூலம் இந்த வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது சட்டப்படி தவறு என கூறி நாம் தமிழர் மற்றும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாதாரண ஒரு விவகாரத்தை கூட தேர்தல் அதிகாரிகள் முறையாக கவனிக்க தவறிவிட்டார்கள். இந்த விஷயத்தை வேட்புமனு பரிசீலனையின் பொழுது கண்டிப்பாக அதிகாரிகள் கவனித்திருக்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் கவனிக்காமல் அதை அலட்சியமாக கையாண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக தங்களது புகார் மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியிருக்கின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி. மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக அடுத்த வாரம் தமிழ்நாடு வருகிறார். தமிழ்நாட்டில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ள பாஜக 19 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. இந்த நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏப்ரல் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழ்நாடு வருகிறார். சென்னை, கோவை, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். அதேபோல் பிரதமர் நரேந்திர மோடியும் ஏப்ரல் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணம் இல்லாததால் தேர்தலில் போட்டியிடவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு தமிழிசை மற்றும் எல் முருகனிடம் பணம் உள்ளதா என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏன் நிர்மலா சீதாராமன் பிறந்த திருச்சியில் அவர் நிற்கவில்லை? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் தென்சென்னையில் நிற்கவில்லை என்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். அவரிடம் பணம் இல்லை, ஆகையால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று.
அப்படி என்றால் அவர் கேபினெட் அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அவரை விட மிகப்பெரிய சிறிய துறையை வகித்துக் கொண்டிருக்கின்ற முருகனிடம் பணம் இருக்கிறதா? ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பணம் இருக்கிறதா? இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வியை எழுப்புகிறோம். தேர்தல் ஆணையம் முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது. ஆனா தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்றாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ கரூர் அருகே கிருஷ்ணராயபுரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பரப்புரை மேற்கொண்டார். திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரித்த கனிமொழி எம்பி பாலியல் குற்ற வழக்குகளில் சிக்கிய 44 பேர் பாஜக சார்பில் எம்பிக்களாக இருப்பதாக சாடினார். 44 எம்பி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு எம்பியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதனிடையே திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரன் ஆரணி அருகே உள்ள வேதாஜிபுரம் கிராமத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். மக்களவை தேர்தலுக்கு பின் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் காணாமல் போய்விடும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் திருமாவளவன் பரப்புரை மேற்கொண்டார். தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்காத நிலையில் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று பரப்புரையின் போது கேட்டுக்கொண்டார். சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்த பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டியாக வேண்டும். இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல கட்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அதிக கட்சிகள் தான் கொள்கை சார்ந்து இந்திய அளவிலான பார்வையோடு இயங்குகிற கட்சிகள்.